விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் இசையமைப்பாளர் சாம் சிஎஸ். பாடலாசிரியர், பாடகர், இசையமைப்பாளர் என்று 3 முகம் கொண்ட சாம் சிஎஸ்க்கு தமிழ் சினிமாவிலே ஒரு தனி அடையாளத்தை பெற்றுத் தந்த படம் புஷ்கர் காயத்தினுடைய இயக்கத்தில் உருவான விக்ரம் வேதா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். மகாவதார் நரசிம்மா, புஷ்பா 2 ஆகிய பேன் இந்தியா திரைப்படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பினை பெற்ற சாம் சிஎஸ் இந்த திரையுலகிலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக இசையமைப்பாளராக வருவாங்க, ஒன்று பாடகராக இருந்து வருவாங்க, இல்லை ஏதாவது இசையமைப்பாளர்கிட்ட உதவியாளராக இருந்து வருவாங்க. முற்றிலும் எந்த துறைக்கு சம்மந்தமில்லாத உங்களுடைய இசை ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி? எங்கள் அம்மாவுக்கு வந்து மியூசிக் ரொம்ப அவங்க லைட்டாக பாடுவாங்க. எங்கள் தாத்தா ஹார்மோனியம் ப்ளே பண்ணுவார் மூணாரில். சொந்த ஊர் தேனி, ஆனால் மூணாரில் இருக்கும்போது அப்போ என்னென்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த ஹார்மோனியத்தெல்லாம் பார்க்கும்போது அது திருட்டுத்தனமாக எடுத்து வாசிக்கணும்னு ஆசை வரும். அப்போ அது மறுக்கப்படும். அப்போ எப்படின்னா அதை ஏதாவது உடச்சிடுவானுங்க சின்ன பசங்கன்ட்டு. ஒன்று மூடி வைக்கும் போது அதுக்கு மேலே ஆர்வம் வரும்ல, அப்படி ஆரம்பிச்சது இது. அப்புறம் படித்த ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்டுங்கிறனால நிறையா சர்ச்சு கொயர் அது இதுன்னு பாடினோம். அப்புறம் நிறையா இந்த காம்படிஷன் பாட்டு போட்டினா உடனே நம்மளை கூப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு சார். ஆக்சுவலி சினிமா இவ்வளோ பெரிய ஒரு உலகம் இப்படி ஒன்று நம்ம வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் பார்க்குற மாதிரியே தமிழ்நாட்டுக்குள்ளே பல பேர் வந்து நமக்கு இதெல்லாம் எங்கே அப்படிங்கிற லெவலில் இருந்தவன் தான் நானும். டக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்துச்சு, ஒரு இது வந்துச்சு, அது ஒரு ஹிட் ஆச்சு. அப்படிங்கும்போது நம்ம அடுத்தடுத்த கட்டம் கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது ஓகே இது நல்லா இருக்குது. அப்புறம் இது ஒரு பணமே வரலனாலும் ஆதி காலத்தில் நான் சொல்கிறது தொடக்கத்தில் நான் பண்ணிட்டு இருந்த டைமில் இது ஒரு சந்தோஷம் கிடைச்சி பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கைதட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். அது அந்த ஒரு போதையாச்சு. அது ஒரு கைதட்டு, ஒருத்தவங்க பாராட்டுறாங்கிறத தாண்டி நம்ம ஒரு பாட்டு பண்ணுறோம், பரவாயில்லையே ராஜா சார்லாம் ரசித்து கேட்டோம், நம்மளும் ஒரு பாட்டு போடுறோம், அதுவும் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கும் போது அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி உள்ளே வந்தது. திரை இசை மேலே எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஈர்ப்பு வந்தது? சார் படிக்கும்போது தான் சார். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும் சார், அந்த டைமிங்கில் ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு போய் எல்லாம் படம் வைப்பாங்கல்ல. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த காலத்தில் வந்து கேசட் உங்களுக்கு தெரியும் 90s 60s அந்த கேசட்டில் உட்காந்து என்னென்ன பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும் எழுதுறோம் பார்த்தீங்களா. அது எழுதுறது மட்டும் இல்லை சார், அங்கே அவங்க ஒரு புக்கு வச்சுருப்பாங்க, அதில் பாட்டெலாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த பாட்டு என்னென்னு பார்க்குறதுக்கு டைம் போகணும். ரெக்கார்டு நாங்கள் அது கேசட்டை கொடுக்க மாட்டோம், கடைசியில் வேணான்னு வந்துடுவோம், காசு இருக்காது. ஆனால் அதில் என்னென்ன பாட்டு இருக்குது, சார் இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல இப்படின்னு வாழ்ந்த அந்த இன்ட்ரெஸ்ட் சார். அது வந்து ராஜா சாரோடதாக இருக்கட்டும், இல்லை எம்எஸ்வி சாரோட. அது நீங்கள் அந்த கேசட்டில் எழுதுறதுக்கு வந்து 10 பாட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம ஃபுல்லாக இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு போடுங்க அப்படின்லாம் கேட்டு அவங்க கூட உட்காந்து அவங்ககிட்ட உங்களுக்கு இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஆர்வம் இருக்குல்ல சார், இந்த ஆர்வம் வந்து பாட்டு மேலே தான், படத்தை தாண்டி. படம்லாம் உண்மையாக இருக்குன்னு நம்பின காலம். நான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ விஜயகாந்த் சாருக்கு ஏதாச்சும் நடக்குதுன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து இப்பயும் சின்ன பசங்க நம்புவாங்க. ஆனாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஏங்க இதெல்லாம் அந்த சினிமாங்கிற அறிவை வர்றதுக்கே நமக்கு ரொம்ப லேட் ஆச்சு சார். அது ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமாக சினிமாங்கிறது ஒரு வாழ்க்கையை வந்து பயங்கரமாக இருந்துச்சு, உண்மைதான் போல இருக்குங்கிற மாதிரி நம்ப வச்சுருந்தாங்க. பட் சினிமாவோட ஈர்ப்பு அதுதான் சார். அதுக்கப்புறமா என்னென்னா நமக்கு ரஹ்மான் சார் வந்த உடனே வந்து பாட்டு கேட்கறதுக்கான ஒரு இது வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம இளையராஜா சார் வாழ்க்கையில் ஒருத்தராக எடுத்துக்கிட்டாலும் ரஹ்மான் சாரை வந்து எப்படின்னா நமக்கு வந்து எந்துவா அப்படி எடுத்துக்கிட்டு ஸோ படம் எப்படி இருக்குலாம் தெரியாது, ஆனால் அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க போனது தான் நம்ம என்ன மாதிரி. எந்த காலகட்டத்தில் சினிமாவுக்குள்ளே போகணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்க சார்? ஆக்சுவலி இது ஆக்சிடென்டலாக வந்தது தான். நம்ம வந்து சினிமாவுக்குள்ளே போகணுன்னு என்றைக்குமே நினச்சது இல்லை. நமக்கு ஒரு இப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஐடி ஓனர் ஒருத்தர் இருந்தார். அது பெரிய கம்பெனியில், ஒரு மாதிரி சின்ன மீடியம் கம்பெனி தான். அப்போ நான் எம்சிஏ படிச்சுட்டு நான் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனாலும் இந்த சைடில் இந்த எப்பயாவது சர்ச்சில் பாடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஆல்பம் போடணும்னு ட்ரை பண்ணுறது, எனக்கு லிரிக்ஸ் எழுதுறது ரொம்ப பிடிக்கும் சார். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவர் ஒரு படம் ஒரு ஆல்பம் சாங் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன். லிரிக்ஸ் எழுதுறதுக்காக போடுவேன் நான். ஏன்னா மியூசிக் டைரக்ஷனுங்கிறதுலாம் ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சார், மியூசிக் டைரக்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வருமா அப்படிங்கிற அந்த கட்டத்தை யோசிக்க கூட இல்லை. இப்போ நம்ம வந்து அந்த தாட்டே கிடையாது. லிரிக்ஸ் எழுதலாம் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு இடத்துல லிரிக் எழுதுறது போகும்போது அவங்க வந்து கம்போஸ் பண்ணும்போது லேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு ரிதம் மாதிரி அப்படி போட்டு விட்டுட்டு ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணுறாங்க, கம்போசிங் பண்ணுறாங்க, வரல. அப்போ நான் அப்போ எனக்கு அதெல்லாமே புதுசாக இருக்குது.
ஓகே இதெல்லாம் இப்படி தானா அப்படின்னு. அப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், பக்கத்தில் இருந்த ப்ரொடியூசர் அவர்கிட்ட கேட்குறேன், சார் இது நான் ஒன்று எழுதியிருக்கேன், அவர் தான் டியூனே போடல, எப்படி எழுதுனீங்கன்னாரு. இல்லை சார் அந்த ரிதத்துக்கு நானே ஒன்று மெட்டு மாதிரி போட்டு எழுதியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லைங்க அவர் கோச்சிக்கிறாப்புல இப்படிலாம் பண்ணீங்கன்னா அப்படின்னு. அப்புறம் வெளியில் அவர் சிகரெட் குடிக்க போகும்போது சரின்னு நான் அவருக்கு பாடி காமிச்சேன். சூப்பராக இருக்குங்க, இதாங்க டியூனு, இதான் டியூனா அப்படின்னு வந்தாச்சு. அப்போ நான் இதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு இந்த கேப்பில் எனக்கு இந்த மாதிரி மியூசிக் வரும், கம்போசிங் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஆடு ஜிங்கிள்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, சின்ன சின்ன ஆடு. நான் ஃபஸ்ட்டு பண்ண ஆடு வந்து ஒரு 1500 குத்தாலத்தில் வந்து ஆயில் இருக்குது, மசாஜ் ஆயில். ஆமாம், அதுக்கு வந்து ஒரு ஆயில் 1500 கொடுத்தாங்க. மிகப்பெரிய சந்தோஷம். என்னடா பரவாயில்ல, நம்ம மியூசிக் பண்ணி ஒரு சம்பாதிச்சாச்சு, 1500 சம்பாதிச்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு. ஸோ என்ன சார் அந்த பணத்தை தாண்டி என்ன ஆகுதுன்னா, நம்மளால அப்போ பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு ஸ்பார்க் வருது. இப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு படம் வருது. அப்போ அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு உடனே நமக்கு மியூசிக் டைரக்ஷன் என்ன தோணுன்னா, கண்ணை மூடிட்டு இருந்தா இளையராஜா சார் வந்து முன்னால் ஒரு 60-70 பேரை உட்கார வச்சிருப்பாரு, வயலின் வாசிப்பாங்க, கையை அப்படி இப்படி பண்ணுவாங்க, எல்லாம் வாசிப்பாங்க. அப்போ அந்த 70 பேரையும் நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு திறமை, மியூசிக் தெரியணுங்கிறதெல்லாம் நான் யோசிக்கல, இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணணுமா இப்படிங்கிறத வந்துச்சு. அதனால என்ன தெரியல சார், இப்போ பண்ணுற எல்லா படத்துக்குமே நான் எல்லா படங்களுக்குமே ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் தான் நான் லைவ் எடுத்து பண்ணுறேன். அதுக்கு என்ன ரீசன்னா, ஆமாம் அந்த குருட்டு நம்பிக்கை. இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும், முதல் தகுதி என்னங்கிறதுல தவறுதலாக நான் நினச்சிக்கிட்ட ஒன்று என்னன்னா, ஒரு 50 பேர் 60 பேர் வச்சு ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணணும், இதுதான் மியூசிக் டைரக்ஷன். ஆனால் என்னென்ன சார், கம்போசர் அப்படிங்கிறது சார் அது ஒரு வேலை கிடையாது சார். அது ஒரு வேலையோ அந்த திறமை எப்படி இருக்கு சார். இப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே கம்போசர்ஸ். ஒரு தாய் ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக அவங்க அப்பா பேரை சொல்லலாம் பாடுவாங்க, மாடா சாமி பெத்த மவனே அப்படின்னு ஒரு லிரிக்ஸை போடுவாங்க, ஒரு டியூன் பாடுறாங்கல்ல சார், அவங்க ஒரு மிகப்பெரிய கம்போசர். வயலில் வந்து ஒருத்தன் பாடுறான்னா மிகப்பெரிய கம்போசர். இங்கே ஒவ்வொருத்தங்களுமே கம்போசர் சார். அதே மாதிரி தான் நானும் பாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது சினிமாவுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதும், இதில் வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆட் பண்ணணும், கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வேலை வாங்கணும், அதுக்கு கம்போஸ் பண்ணணும், இப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கற்றுக்கிறதுங்கிறது தான் மியூசிக் டைரக்ஷனே தவிர சார் இங்கே எல்லாருமே கம்போசர் சார். ஆக்சுவலி இந்த உலகத்தில் எல்லாருமே கம்போசர். ஸோ அப்படி வந்து உள்ளே வந்த உடனே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணலான்னு உடனே சரி உட்காந்து உயிரை கொடுத்து பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணதுக்கு எனக்கு வந்து 48 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்து ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில், ஏஎம் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணேன் சார். என்னோட ஃபஸ்ட்டு படத்துக்கே நான் வந்து ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் லைவ் எடுத்து தான் பண்ணுறேன். ஏன்னா அது கனவு சார், கனவு. இப்போ நீங்கள் அது எடுக்க போகிறோன்னு தெரிஞ்ச அந்த டைமிங்கில் நம்ம போய் வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய எல்லா ஆர்கெஸ்ட்ராவும் என்ன பண்ணுறாங்க, என்ன செட்டு, என்ன கிராமரு, ஃபர்ஸ்ட் வயலின் செகண்ட் வயலின் இப்படி இருக்கணும், ஸ்கோர் இப்படி எழுதணும், எல்லாமே கற்றுக்கிட்டு சார். அது ஆர்வத்தில் கற்றுக்கிறது இருக்குல்ல சார், அது வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் சார். அப்புறம் ஒரு பயம், எப்பயுமே சினிமாவில் வந்து ஒரு பயம் இப்போ கேமராக்கு முன்னால் நிற்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த டேக் நல்லா நான் பண்ணிடுவேனாங்கிற ஒரு பயமும் அது இருந்தால் மட்டும்தான் சார் ஒரு கலைஞர் கடைசி வரை இருக்க முடியும். அந்த பயம் நமக்கு இப்பயும் இருந்துகிட்டு இருக்கு சார். ஸோ அப்படி பயந்து பண்ணதுனால என்னன்னு தெரியல, அந்த படம் எனக்கு ஒரு பெரிய லெவலில் பேசுபொருளாச்சு. அப்புறம் அம்புலி தேடின்னு ஒரு படம் சார். ஸோ இதிலெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி வரதுனால எனக்கு என்னென்னா சார், பாட்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, பாட்டு பண்ணுவேன், பாட்டெலாம் ஹிட்டு. அதை தாண்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நிறைய பிளேயர்ஸ் கூட, நிறைய மியூசிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ஆக்சுவலி ஒரு பாட்டுங்கிறது ஒரு 5 நிமிஷம், அதில் நம்ம ஆடியன்ஸ் வந்து ஒரு படம் பார்க்கும்போது, இப்போ அடுத்த பாட்டு வரப்போகுதுன்னா அவனுக்கு அந்த காதல், அந்த ஃபுல் ஃபீல் அவனுக்கு தெரியும், நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண. ஆனால் சினிமாங்கிறது அடுத்த 5 நிமிஷம் என்ன வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த ஆடியன்ஸ்க்கு தெரியவே தெரியாது. ஒன்று அழலாம், நீங்கள் சிரிக்கலாம், இல்லைனா கோவப்படலாம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நான் அவனை கோவப்பட வச்சிட்டனாலோ இல்லை அழுக வச்சிட்டனாலோ அதுல எனக்கு ஒரு சேலஞ்ச், ஒரு போதை இருக்குதுல. ஸோ ஒரு படம் 2.5 மணி நேரம்னா எல்லா 5 நிமிஷத்தையும் நான் ஒரு பாட்டாக பார்க்குறேன் சார். அப்போ நம்ம அதை ரசிச்சு பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஓகே சாம்னா ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறாங்க, அதுக்காக நம்ம அந்த பாட்டையும் விட்டுல, அதுவும் ஒரு 5 நிமிஷத்துல நல்லா தான் பண்ணுறோம். ஆனால் என்னன்னா நம்ம கூடுதல் செய்கிற படங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரியன்டாகவே இருக்குது, சாங்ஸே இல்லை. அப்படி இருக்கும்போது பண்ண சாங்ஸ் எல்லாம் ஹிட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% சாங் ஆகுது. என்னோட 10 பாட்டு பண்ணா 5 பாட்டு கன்ஃபார்மாக ஹிட் இருக்கு. ஆனால் நான் பண்ணுற 100 படத்தில் 10 படத்தில் தான் பாட்டு இருக்கு. ஹரிஹரீஷ் வந்து கண்டினியூஸாக 3 படத்தில் தொடர்ந்து வாய்ப்பு கன்ஃபார்மாக சார். எந்த நம்பிக்கை இல்லை சார். ஆக்சுவலி என்னென்னா சார், இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் சார். ஆக்சுவலி நம்பிக்கை என்னென்னா சார், இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்பணும் சார். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்பி அவங்கள விடும்போது தான் அவங்ககிட்ட இருக்கிற கிரியேட்டிவிட்டி வெளியில் வரும். இப்போ நீங்கள் ஒன்று கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு யானை படம் வர அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா, நான் யானையை வேணால் தப்பாக வரையலாம், இல்லை யானை நல்லா வரையலாம், தவிர யானை தான் வரைவேன். அதே நேரத்துக்கு ஒரு பேப்பரை கொடுத்துட்டு நீ ஏதாவது ஒன்று வர, ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, நான் முதல்ல என்ன வரையலான்னு யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ்ங்கிறது தான் க்ரியேட்டிவிட்டி சார். அதை எனக்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் என்னென்னா, அவங்க கண்ணை மூடிட்டு சாமி ஏதாவது பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அந்த ஒரு இது எனக்கு அந்த மாதிரி எந்தெந்த டேரக்டர்ஸ் இருந்தாங்களோ சார், அவங்க கூடலாம் எனக்கு பணம் அப்படி வந்திருக்கு. புஷ்கர் காயத்ரியாக இருக்கட்டும், லோகேஷாக இருக்கட்டும், ரஞ்சித் ஜெயக்கொடின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்கிட்ட வந்து சாமி எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்டதே இல்லை. சாமி இப்படி ஒரு கதை வச்சுருக்கேன், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சரி ஒரு 4 பாட்டு போடுறேன் இப்படி நான் போடுவேன்.
பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவரை நீங்கள் பாருங்கன்றாரு. ஏஎல் விஜயெல்லாம் சார் கூட அப்படி தான். ஏன்னா அவங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை சார். ஸோ ஹரிஹரிஷ் வந்து அவங்க முழுசாக நம்பினாங்க. இப்போ ஒரு சார் என்னை பொறுத்தவரைக்கும் நான் எப்படி யோசிப்பேன் சார், இப்போ நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரையோ இல்லை ஒரு சிங்கரையோ ஒரு லிரிக் ரைட்டரையோ நான் எப்படி பார்ப்பேன் சார், அவங்களுக்கு 50% வேலை பார்க்க தெரிஞ்சா போகும் சார். 100% வேண்டாம். ஆனால் அந்த 50 மீதி 50%ங்கிறது இது சரியா இருக்குமா இல்லை இன்னொன்று பண்ணலாமாங்கிற அந்த ஒரு தாகமும் வெறியும் அந்த அந்த ஐடியாலஜி இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் சார் நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். ஹரிஹரிஷ்னு ஒருத்தவங்க வந்து அவங்களும் புதுசு அந்த டைமிங்கில், பட் அவங்க வந்து முழுசாக நம்பினாங்க சார், ஒரு ஆர்டிஸ்டாக நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தான், ஃப்ரெண்ட்ஷிப் தான். நாங்கள் போலீஸ்லாம் மாட்டிருக்கோம் நானும் ஹரிஷும். அந்த டைமிங்கில் ஃபஸ்ட்டு படம், அப்போ நான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஊருக்குள்ளே. அவரு டைரக்டர்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. நாங்கள் இங்கேருந்து திருநெண்ட ஊர் அப்போ வீடு எனக்கு. அப்போ நாங்கள் பைக்கில் 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் கதையெல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு போலீஸ் மடக்கிட்டாங்க. இல்லை சார் இவர் டைரக்டர், நான் மியூசிக் டைரக்டர். அப்போ நாங்களாம் என்ன ப்ரொடியூசராக இந்த மாதிரி சினிமா காமெடி மாதிரி ஆயிடுச்சு அது. அப்புறம் நாங்கள் அதை சொல்லுவோம் என்றைக்குமே, ஒரு நாள் வரும். இதான் எங்கள் 2 பேருக்குமான, நாங்கள் என்னன்னாலும் இப்போ அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணாலும் ஹரிஷ் ஹாப்பி பர்த்டே, ஒரு நாள் வரும். அது இப்போ ரீசெண்டாக கூட சார் என்னை ஒரு ஏதாவது நுப்பாட்டுவாங்க. நுப்பாட்டும் போது ஓ சாம நீங்களா அப்படிம்பாங்க. நான் அடங்கமுருன்னு ஒரு படம் பண்ணேன். அது போலீஸ் படமாக இருக்குமா, அடங்கமுரு சார் நம் அப்படி அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு நாள் வரும்னு அது வந்துக்கிட்டே இருக்கு சார். ஆக்சுவலாக நல்லதா ஆரம்பத்தில் உங்களுக்கு ஹரிஹரிஷ் வாய்ப்பு கொடுத்தாலும் அதை தொடர்ந்து உங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சதானா? இல்லை, திறமைங்கிறது மட்டுமே வந்து ஒருத்தங்களை மேலே கொண்டு போயிருவாங்கன்னா கிடையவே கிடையாது. அதுவும் முக்கியமாக 2015 அப்புறமா திறமையை மட்டுமே வச்சு நீங்கள் இங்கே எதுவுமே வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது சார். இப்போ நீங்கள் ஒரு வேலை நீங்கள் திறமைங்கிறது எப்படின்னா, இவன் திறமையா இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்க. அந்த 10 பேரும் எப்படியாப்பட்டவங்களா இருக்கணும்னா, ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கவங்களா இருக்கணும். இவங்க சொல்லணும், அவங்க சொல்லணும் இவன் திறமையானவன் அப்படின்னு சொன்னா அவனை திறமையானவன் ஆக்கிடுவாங்க. பிஆர் எல்லாம் பெருசா வர முடியாது, பண்ண முடியாது சார் அது. ஆனா திறமையும் இருக்கணும் சார். பெரும் பிஆர் மட்டுமே ஒர்க் ஆகாது, திறமையும் இருக்கணும். பட் அந்த டைமிங்ல என்னன்னா சார், நமக்கு இதெல்லாம் தெரியாது சார். நம்ம என்ன நினைச்சோம்னா, படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரஸ் மீட் வைப்பாங்க, அதுலதான் போய் பேசணும். அப்புறம் பாட்டை ரிலீஸ் பண்ணுவோம், கடவுளே இந்த பாட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு. ரிலீஸ் பண்ணால் பாட்டு ஹிட் ஆக மாட்டேங்குது. ஓ அப்படியா, ஏன் ஹிட் ஆகலை? ஏன்னா அந்த பாட்டு வந்தது எவனுக்கும் தெரியல. அப்போ என்ன இருங்க சார், நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் வந்து இந்த பாட்டு நல்ல பாட்டு அப்படின்னு ப்ரமோட் பண்ணணும் வேணாம். ஆனால் ஒரு பாட்டு வந்திருக்குன்னு போஸ்ட் ஓட்டுற மாதிரி, நம்ம படத்துக்கு ஒரு படம் வருதுன்னு போஸ்ட் ஓட்டுற மாதிரி ஒட்டணுங்கிறதுலாம் இப்போ எனக்கு பாட்டு வந்திருக்குன்னு சொல்லணுங்கிறதே எனக்கு தெரியாது சார். அதுவே இப்போ கொஞ்சம் லேட்டராக தான். இப்போல்லாம் பாட்டு வந்திருக்குன்னு சொல்கிறத விட சார், இந்த பாட்டு தான் வேற லெவல் பாட்டு பாருங்க, இந்த வாரம் வந்ததுலேயே பெஸ்ட் பாட்டு இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பிஆர் இருக்குது. பிஆர் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தேவைப்படுது சார். இப்போ அது நீங்கள் நல்ல பாட்டாக இருந்தாலும் சரி, கெட்ட பாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டை ப்ரமோட் பண்ணி வந்திருக்குன்னு ஹிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பிஆர் தேவைப்படுது. ஏன்னா சார், நம்ம என்னோட பிரச்சனை என்னென்னா, நல்லதை தேடி போகலை நம்ம யாருமே மக்கள். நான் சொல்கிறது நாட் ஓன்லி இந்த சினிமா ஃபீல்டு, பாட்டு, படம், பொதுவாகவே நீங்கள் நல்லதை தேடி யாருமே போகல. நீங்கள் நல்லதை தேடி போகிறவங்கன்னா அருகம்புல் எங்கே கிடைக்கும்னு சர்ச் பண்ணுவாங்களா யாராவது? வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்கே என்னென்ன சார், எது கிடைக்குமோ அதை எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒன்று சர்ச் பண்ண போகிறதுக்கு முன்னால் ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க, இன்னைக்கு உனக்கு இது நல்லா இருக்கா சாப்பாடு, உடனே புக் பண்ணிடலாம், அவ்வளோதான். அவங்களே சஜஷனாக கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் அதை தான் எடுப்பீங்க. மியூசிக்கும் அதே தான், படமும் அதே தான். இங்கே திரைப்படத்தை வந்து இந்த வாரம் வரப்போகிற படங்கள் நீங்கள் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி ஒரு 4 பெரிய கம்பெனியோ இல்லை ஒரு பெரிய ஹீரோக்களோ யாரோ ஒன்று சொல்லும் போது நீங்கள் அதை தானே கேட்பீங்க ஆடியன்ஸ். நான் தப்புலாம் சொல்ல வரல சார், அது நல்ல விஷயம். பட் அதில் நடக்கிற முறை சொல்கிறீங்க, முறை இருக்குது. ஆனால் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க யாருன்னா சார், இதை பற்றின இது நாலேஜ் இல்லாதவங்க, திறமையானவங்களா இருந்து ஒரு இதை மாதிரி பிஆர் பண்ண முடியாதவங்கெல்லாம் கன்ஃபார்மாக மாட்டிகிட்டு தான் இருக்காங்க சார். ஒரு படத்துக்கு இசையமைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய பொறுப்பு. இயக்குனருக்கு பிடிக்கணும், இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு பிடிக்கணும், இவ்வளோ பொறுப்புகள் இருக்குது. இதை சர்வசாதாரணமாக ஏற்றுக்கலான்னு எப்படி முடிவு பண்ணீங்க நீங்கள்? என்னுடைய ஒரு பலம் நான் என்ன சொல்லுவேன் சார், நம்ம பீப்புள் மேனேஜ்மெண்ட் சார். இங்கே எல்லாமே ஒரு டைரக்டருக்கு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இங்கே ஒரு டைரக்டருக்கு என்னன்னா, அவங்க கூட உட்காந்து வேலை பார்க்கணும் சார். இப்போ நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து 50% தான் தெரியும். ஆனால் அவங்க கூட உட்காந்து சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்னா, சார் இப்படி போகலாமா, அப்படியா சார், இப்படி போகலாம், வேணா இப்படி போகலாமா சார், சரி பண்ணி பார்ப்போம், இப்படிலாம் அப்படி இப்படின்னு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல சார், அதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு டைரக்டர்ஸ் கூட எந்த பிரச்சனையும் வராது சார். அதை மீறி ஒரு பிரச்சனை வருதுன்னா கிரியேட்டிவான தப்பான இதாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ ஒரு டைரக்டர் எப்பயுமே சார், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படத்தை வந்து எழுதுறாங்க. எழுதும்போது அவங்களுக்கு ஒரு ஏரியா ஞாபகம் வந்திருக்கும், ஒரு கேரக்டர் ஞாபகம் வந்திருக்கும், ஒரு பிளேஸ் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் கேமரா கொண்டு வச்சிங்கன்னா அந்த லொக்கேஷனே, அவங்க எழுதும்போது கிடைச்ச லொக்கேஷனே இருந்திருக்காது, மாறி இருப்பாங்க. அப்போ புதுசாக அவங்களுக்கு ஒன்று தோணும். ஸோ அவங்க பல இதில் முடிச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து நிற்கும் போது நம்மளும் அவங்கள போய் டார்ச்சர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுடைய க்ரியேட்டிவாக யோசித்ததுலேருந்து இப்போ இறங்கி காம்ப்ரமைஸ் ஆகி. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு என்ன தேவைன்னு முதல்ல ஒன்று பண்ணுவேன் சார். பண்ணிவிட்டு அவங்கள திருப்திப்படுத்திட்டு, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், இது ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்சிருச்சு, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நான் என்ன ஸ்டடி பண்ணுறேன்னா சார், இப்போ இருக்கிற ரசனை என்ன, இப்போ இருக்கிற மக்களுடைய ஃபீல் என்ன, இதுக்கு முன்னால் நான் தோற்று கற்றுக்கிட்டது இருக்குல்ல சார். இப்போ நான் ஒன்று தோக்குறேன், இந்த பாட்டு பண்ணால் தோக்குறேன், இந்த பாட்டு பண்ணால் ஜெயிக்கிறேன், ஏன் என்ன காரணம், இப்படின்னு நான் தோற்று கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணுறேன். ஸோ டைரக்டர்ஸ்க்கு
நீங்கள் நல்ல மியூசிக் கொடுக்குறத விட சார் அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி 50% மியூசிக்கே கொடுங்க, அது அவங்களுக்கு பிடிக்கும் சார். எதுக்கு சொல்ல வரேன்னா சார், நான் இங்கே 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 வந்து கிரியேட்டிவ்ங்கிறது சார் ஒன்றுமே இல்லை சார். இப்போ நீங்கள் உங்களோட படைப்புங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். அது அது ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கிறது தான் ரெண்டாவதே தவிர, ஆனால் படைப்பு நீங்கள் ஜென்யூனாக கொடுக்குறீங்களாங்கிறது மட்டும்தான் சார். நீங்கள் ஒரு படத்தை உண்மையாகவே ஜென்யூனாக கொடுத்துருக்கீங்க, தோற்று போச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சார். ஏன்னா படைப்பு தானே சார், இன்னொரு படைப்பு பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். படைப்பாளி வந்து என்றைக்குமே ஃபெயிலியர் ஆக மாட்டான் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் முதல்ல அவங்கள இப்படி இது பண்ணுவேன். ஸோ அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை நான் கிரியேட் பண்ணிடுவேன் சார். அதனால் எனக்கு வந்து டைரக்டர்ஸ் கூட பிரச்சனை அது கிடையாது. ஹீரோஸ் வருவாங்க அடுத்தது. இப்போ தெலுங்குலாம் நிறைய படம் பண்ணும்போது என்னதுன்னா சார், ஒரு கிணறை தாண்டிடுவோம், டைரக்டர் ஓகே பண்ணிடுவோம். அடுத்தது அவங்க வந்து எனக்கு இது செட் ஆகலை, மாற்றலாம் அப்படிம்பாங்க. டைரக்டர் என்ன சொல்லுவார் என்கிட்ட, எனக்கு தான் வேணும், நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போ இவங்க கூட பேசி இந்த சார் இப்போ நான் சொல்லுவேன், புது பசங்க நம்மகிட்ட கேட்பாங்க ஏதாவது இதில் எப்படின்னா, நீங்கள் இந்த பாட்டு பண்ணுறது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது இல்லை மியூசிக் டைரக்ஷனு, மனுஷங்களை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் அது டைரக்ஷனும் கூட அப்படி தான் சார். உங்களுக்கே தெரியும், ஒரு ஆர்டிஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதும் டெக்னீஷியனை மேனேஜ் பண்ணுறது தான் டைரக்ஷன். அப்போ நான் சொல்லுவேன் இது. ஸோ என்னென்ன சார், இவங்க எல்லாரையும் தாண்டி கடைசியில் ஒரு நல்ல படைப்போ இல்லை நமக்கு நல்ல படைப்புன்னு தோன்ற ஒரு படைப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது அவங்க கிட்ட பல விமர்சனம் வருது சார். அவங்களோட கம்பேரிசன் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் கூடயே நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க. ஆமாம், அது எனக்கு வந்து அதில் தான் நான் வந்து உடஞ்சி போயிட்டே இருக்கேன் சார். என்னன்னா சார், இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த காலத்தில் நம்ம பாட்டு கேட்கும்போது நம்ம ராஜா சார் பாட்டு ரொம்ப பிடிக்கும், ரஹ்மான் சார் பிடிக்கும். இந்த சைடில் டப்புனு இவன் வந்து அடிச்சிட்டு இருந்தார் ஒன் சைடு, அந்த சைடு பரத்வாஜ் சார், இந்த சைடு வந்து எல்லாருமே பல பேர் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் கேட்டேன் சார். எஸ்.ஏ. ராஜ்குமார் சார், சிற்பி சார், எல்லாரையுமே கேட்டோம். அதுக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னிசை பாடி வரும்னு ஒரு பாட்டு அந்த டைமிங்கில் வந்து கேரளாவில் தமிழ்நாடுலாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. அதே டைமிங்கில் இந்த சைடு ரஹ்மான் சார் போடும்போது இது வந்துருச்சு, நான் இதை கேட்க மாட்டேன், இதுதான் ட்ரெண்டு அப்படின்னு நான் போகவே யாருமே போகலை சார். இதையும் கேட்டோம் அதையும் கேட்டோம். அந்த ஒரு இது இல்லை இப்போ இல்லாமல். ஏன்னா சார் எல்லாருமே ஒரே ஆள் மாதிரியோ இல்லை ஒரே மியூசிக் மாதிரி பண்ணணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்கங்கிறதும், அப்படி பண்ணலைன்னா அவங்க நல்லா பண்ணலைங்கிறதுங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லா கிணறையும் தாண்டி கடைசியில் ஆடியன்ஸ்னு ஒரு கிணறு வரும்போது நான் அவங்கள குத்தமே சொல்ல முடியாது சார். நீங்கள் ஆடியன்ஸ் வந்து அவங்கள வந்து எப்படி அவங்க எதை விரும்புகிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகுது. அது எப்படி தெரியுதுன்னா சார், இந்த பாட்டெலாம் ஹிட் ஆகுதா, அப்போ அவங்களுக்கு அதான் பிடிக்குதுன்னு நம்ம அதையே போட்டால் இவங்க அதை அவரை மாதிரியே பண்ணுறாருங்க அப்படின்ட்டுருவாங்க. சரிங்க, அதாங்க நான் வேறு ஒன்று ட்ரை பண்ணேன், அதான் அவங்களுக்கு பிடிக்கல இப்படிங்க. இந்த பிரச்சனை ரொம்ப இது சார். அது நம்ம என்ன பண்ணணும்னா, அது ஆடியன்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆடியன்ஸுக்கு ஃபீட் பண்ணணும். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குது, பிடிக்கலன்னா பரவாயில்லைங்க, மன்னிச்சிருங்க, அடுத்து ஒரு பாட்டு பண்ணி தரேங்க இப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரே லைனில் தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் பாடல்களே ரசிகர்களை வந்து தேட்டர் கூட்டிகிட்டு வந்தது. இன்றைக்கி அந்த சூழ்நிலை இருக்கா? கட்டாயமாக இருக்குது சார். நீங்கள் இப்போ அனிருத்தெல்லாம் பண்ணுற பாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் ஆகுது சார். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, மௌன ராகம் சார், அந்த கியூட் லவ்க்கு நம்ம இந்த இப்போ பண்ணியிருந்தா எப்படி தெரியுமா பண்ணியிருப்பானுங்க, கிட்டார்லாம் சங்கு சங்கு சங்குன்னு பண்ணியிருப்பாங்க, டம்பல் டம்பல் 2 பேரும் ஓடுவாங்க, இப்படி தானே இருக்கும். பாடலாசிரியர்கள் பாடகர்களை பார்க்க முடியறதில்ல, பாடகர்கள் இசையமைப்பாளரையே பார்க்க முடியறதில்ல. பட் ஆனால் அதில் ஒரு வகையில் நல்லதாக இருக்குது சார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டைம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. நடக்குதா அப்படி? இன்னைக்கு 25 நாள் ஆகுது சரி. அதுக்கு மேலே நான் இன்னொன்று சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க கொடுக்கலாமே. பின்னணி இசை சேர்ப்புக்கு உரிய கால அவகாசத்தை நம்முடைய இயக்குனர் கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? 100% சார். ஒரு 15 நாளில் பண்ணணும், 10 நாளில் பண்ணணும்லாம் வருது சார். ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பா, அது 3 மணி நேரம் படம். அப்போ இப்போ என்ன ஆகுனா சார், நான் அதை எடுத்துட்டேன். எனக்கு என்ன வருத்தமாக இருக்குங்க சார், ரெஃபரன்ஸ் மியூசிக் கொடுப்பாங்க இன்டர்நேஷ்னலாக, மிகப்பெரிய கம்போசர், ஒரு 100-150 பேரை வச்சு ஆர்கெஸ்ட்ரா எடுத்த ஒர்க்காக இருக்கும். இதே மாதிரி ஒன்று பண்ணிடலாமா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.